ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्धतामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ओम् शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योऽहं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. 7வது ஸ்லோகம் 16வது அத்தியாயம். प्रवृत्तिं च निवृत्तिं च जनाना विदुरासुराः न चौचं नापि चाचारः न सत्यं तेषु विद्यते असत्यमप्रतिष्ठं ते जगताहुरनीश्वरम् अपरस्परसम्भूतम् किमन्यत् कामहैतुकम् एताम् दृष्टिमवष्टभ्य नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रपवन्तु कर्माणः क्षयाय जगतो हिताः. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேரை நேராக இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பல ஜனங்களோட பழகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல 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 விதமான குணங்கள் ஜனங்களுக்கு மத்தியில், இது விதமான குணங்கள். ஸோ அப்படி இருக்கும். அப்படின்னா அந்த ஜனங்களோட பழகி பழகி இந்த பல்லாயிரக்கணக்கான பேரோட பழகினதுனால மைண்ட் எப்படி ஒர்க் பண்றது, அந்த கரண ஒர்க் எப்படி இருக்கிறது, அவன் எப்படி நடந்துக்கிறான், எப்படி பேசுறான், எப்படி எங்க மிஸ் பண்றான் அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உபயோகமா போச்சு. அங்க பக்கத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, டூஸ் டோன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு விஷயம். அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அது ஒரு பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்டோட பழகிற ஒரு வாய்ப்பு.
அங்க மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பிரைட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த புதிய விஷயத்தை ரிசீவ் பண்ற விஷயம், அதை அவாகிட்ட கத்துக்கக்கூடிய ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சது. இதெல்லாம் வெளியில இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய பல விஷயம் இருக்கு. தேர்ஃபோர் எந்த இடத்துல எங்க எப்போ மனுஷாலோட பழகிறோமோ அங்க டூஸ் டோன்ட்ஸ் வேல்யூஸ் அப்புறம் எல்லா விஷயமும் இருக்கும். நீங்க பழக பழக என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்சார்வ் பண்ணுங்க. அப்சார்வ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் இருக்கல, லைஃபோட பிரின்சிபல் அது பல ஆயிரக்கணக்கான வயசாயிடும். புரியுதா? அது பிறகு சில பேர் இப்போ எடிசன் இருக்காரு, ஓகே, அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா இருக்கா இல்லையா, சத்ரபதி சிவாஜி, இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள் இருக்கு. ஓகே, ஹிஸ்டரி, ஓகே, எல்லா ஃபீல்டுலையும் அதை போய் படிச்சல்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அவ 40 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காலும் அப்படி அப்சர்வ் பண்ணிட்டா உங்க லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இதுதான் அப்சர்வேஷன்ஸ் ஃபார் யுவர் லைஃப் ஷார்ட் கட் பண்றதுக்கு. இந்த எடுத்துட்டு இருக்கிற நம்ம ஒர்க்கை ஷார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, அந்த அவ்வளவு வயசு போறாது. புரியுதா? மற்றவா கிட்ட இருக்கிற விஷயம்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ இவர் டெவலப் பண்ணி எது ரைட்டு எது ராங்கு அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ரைட்டை நோக்கி போயிட்டு ராங்கை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் லைஃபோட மேக்சிமம் நம்ம ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அல்டிமேட் ரீச் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒரு ரொம்ப சிம்பிள் வே. ஓகே, அதனால இது ஒரு சைட் டாபிக் இன்ட்ரோடக்ஷனு. ஓகே, இப்ப தோணுச்சு அதனால சொன்னேன். அதுக்கப்புறம் இங்க சப்ஜெக்ட் வந்தோம்னா சத்துவ குணத்துக்கு வந்தாகணும். இப்ப சொன்னதோட கனெக்ட் என்னன்னா அல்டிமேட் நம்ம சத்துவத்துக்கு வந்தாகணும். ஓகே, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா தமஸ் ரஜஸ்ல பிறக்கும் போதே தமஸ் ரஜஸ்ல பிறந்திருக்கும். ஓகே, அப்படியே சத்துவ குணமும் நமக்கு இருந்திருக்கு, இல்லைன்னா இந்த பக்கம் வர முடியாது. ஓகே, அப்ப மிக்சிங் ஆயிருக்கு நம்ம கிட்ட. ஓகே, சத்துவம் மிக்ஸ் ஆயிருக்கிறது, ரஜஸ் மிக்சிங் ஆயிருக்கு, தமசும் மிக்சிங் ஆயிருக்கு. பட் ஆனஸ்டி, இன்டலெக்சுவல் ஆனஸ்டி பிரகாரம் பார்த்தோம்னா எது நமக்கு பிரதானமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நம்முடைய குணாதிசயங்களால நாம எவ்வளவு சஃபர் ஆகிறோம், மற்றவர்கள் எப்படி சஃபர் ஆகிறார்கள், இது கண்டுபிடிச்சுட்டா ஒரு பெரிய விசேஷம். ஓகே, நாம என்ன பண்ணுவோம், மற்றவர்களால சஃபர் ஆகிறோன்றத எல்லா டேட்டாவையும் மாத்தி விடுவோம், உல்டா பண்ணிடுவோம். ப்ராப்ளம். ஓகே, அதுல இருந்து என்னால மற்றவர்களுக்கு எவ்வளவு சஃபர் ஆகிறது, மற்றவர்களால எனக்கு சஃபர் ஆகிறது, இப்படி நான் கண்டுபிடிக்கணும். என்ன மையமா வச்சு நான் கண்டுபிடிக்கணும். நான் புரிஞ்சுக்கணும். இதை ப்ராப்பரா கண்டுபிடிச்சிட்டோம்னா யூ ஆர் ஈஸி ஃபார் ப்ராப்ளம்ஸ். ஓகே, எப்பவுமே அதர் பீப்புளை வச்சுட்டு கண்டுபிடிக்க கூடாது. ஓகே ஓகே, இன்னொருத்தருடைய வச்சுட்டு நீ கண்டுபிடிக்கிறது சிறப்பு கிடையாது. என்ன மையமா வச்சு வாட் இஸ் ரைட் ராங், ரைட் ராங், ரைட் ராங், லெப்ட் ரைட் நீ போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். புரியுறதா? இதுதான் வாழ்க்கையுடைய சூக்ஷமம். நம்ம முன்னேற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மனுஷ பிறவி கொடுத்துட்டான் இல்லையோ, இதனுடைய அல்டிமேட் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். வேற எதை பத்தி கவலைப்படக்கூடாது. இது சத்துவத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அப்ப சத்துவத்தை நம்ம கொண்டு வரணும். சோ இதுக்கு நம்ம கொண்டு வரத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறது தமஸ் ரஜஸ், ஆசுரி சம்பத் அப்படி சொல்றாரு. ஓகே, சோ இங்க என்ன சொல்ல போறாருன்னா பகவான் ஹெல்ப் பண்ணுவார். சில ஆசுரி சம்பத்லாம் சொல்வாரு. இது சமாஜத்துல எப்படி பொறையோடி இருக்கிறது, சமாஜம் எப்படி சீர்கெட்டு கிடக்கிறது, இதெல்லாம் கூட சொல்ல போறார். புரியுதா? அதனால வெஸ்டி அண்ட் சமஷ்டி கனெக்ஷன். ஓகே, அந்த விஷயத்தை திஸ் இஸ் பட்டர்ஃபிளை எஃபெக்ட் சொல்லுவா. நீ ஒரு ஆளு தப்பு பண்ணா என்டையர் பிரபஞ்சம் ஷேக் ஆகுறது. ஓகே, அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில சமயம் பாடி மைண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சில சமயம் பாடி மைண்ட் அஃபெக்ட் ஆடா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் என்வாயர்மெண்ட். சமஷ்டியில் இருக்கிற விஷயமோ அதனால நமக்கு பாதிக்கும், நம்மனால அதனால பாதிக்கும். ரெண்டும் போத் இன்டர் கனெக்ஷன்ஸ். ஓகே, அதனால இங்க பகவான் டூஸ் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராரு.
சோ டூஸ் டோன்ட்ஸ் ஏன் சொல்றாருன்னா வேதம் அப்படி சொல்றது. சோ வேதத்துல பாத்தீங்கன்னா டூஸ் டோன்ட்ஸ் டூஸ் டோன்ட்ஸ் டூஸ் டோன்ட்ஸ் நிறைய சொல்லும். இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் வந்து சொல்லிட்டு போக கூடாதோ. ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா, அந்த செய்யக்கூடாதுன்ற இடத்துல தான் நமக்கு வந்து சொன்ன புரியும். செய்யணும்ன்றது வந்து கேஷுவாலிட்டி ஆயிடும். ஓகே ஓகே அப்படின்னு. அதனால ரெண்டுமே ஒன்று சொன்னா போறோம். பெர்னாட் ஷா வந்து ஒரு கூட்டத்தில் நீங்க பாதி பேர் முட்டாள் அப்படின்ட்டார். எல்லாம் கல்ல எடுத்து அடிச்சுனா இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சார், இப்படி கூட்டத்தை கெடுத்து விடுறேன், கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஓ நீங்க பாதி பேர் புத்திசாலி அப்படின்ட்டார். சொன்னது ஒரே வார்த்தை தான். புரியுறதா? அதனால சோ இது டூஸ் டோன்ட்ஸ் டூஸ் டோன்ட்ஸ். அப்போ டூஸ்ன்றது விதி வாக்கியம். வேதத்துல சொல்றது விதி வாக்கியம் டூஸ். அதுக்கு பேரு தர்மம். ஓகே, அதுபடி செஞ்சா வரக்கூடிய ரிசல்ட் புண்ணியம். கனெக்ஷன். ஓகே. டோன்ட்ஸ் செய்யக்கூடாது. ஓகே, அதுக்கு பேரு நிஷேத வாக்கியம். வேதத்துல நிஷேத வாக்கியம். ஓகே, அதுக்கு பேர் என்ன? அதர்மம். அதனுடைய ரிசல்ட் என்ன? பாபம். புண்ணியம் பாபம். சரி, இது வரைக்கும் கூட ஒன்றும் புரியாது. விதி வாக்கியம், நிஷேத வாக்கியம், தர்மம், அதர்மம், புண்ணியம், பாபம், இது வரைக்கும் கூட எனக்கு வந்து ரிலேட்டிவா இருக்காது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சுக துக்கம். கரெக்ட், இப்ப ரிலேட்டிவ் ஆயிடும். ஓகே, இது புண்ணியம் சுகத்தை கொடுக்கும். ஓகே, பாபம் வந்து துன்பத்தை கொடுக்கிறது. அப்ப உனக்கு எதெல்லாம் உனக்கு கஷ்டப்படுறையோ வாழ்க்கையில, எப்பெல்லாம் உடம்புனாலேயோ மனசுனாலேயோ உறவுனாலேயோ பணத்தினாலேயோ எதனாலேயோ ஒரு விதத்துல கஷ்டப்படுறையோ, அதுக்கு பேரு உன்னுடைய பாப அக்கவுண்ட். மற்றவாளுடைய கஷ்டம் கிடையாது. மற்றவங்க எனக்கு கொடுக்கறதுனால வருதுன்னு டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாரு. இதுதான் அசுர இயல்புன்னு பேர். அத வந்து என்னதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மாத்திர பாரு, அதுக்கு பேரு சத்துவன்னு பேரு. இதுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஓகே, நீ வந்து ரைட்ட ராங்காவும் ராங்க ரைட்டாவும் பண்ணிட்டுனா ஆசூரை அசுர பய, ரைட்ட ரைட்டாவும் ராங்க ராங்காவும் புரிஞ்சுனா இவரத தெய்வ தெய்வ பர்சன். ஓகே, தெய்வீகம் புரிந்தவன். இவ்வளவுதான் சிம்பிள் லைஃப். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சுன்னா மொத்தத்துக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ அப்ப அசுரர்கள் என்றது மெட்டீரியல் பர்சியூட் பர்சன்ஸ். ஓகே, செக்யூலர் பீப்புள், தர்மா தர்ம அவிவேகி. ஓகே, இவங்களுடைய வாழ்க்கைய வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா செய்யக்கூடாதத என்ன செய்வாங்கன்னா ரைட்டா செய்வாங்க. செய்யக்கூடாதத வந்து பர்ஃபெக்டா பிளான் பண்ணி செய்வாங்க. எது செய்யணுமோ செய்ய மாட்டான், அல்லது போஸ்ட்போன் பண்ணிடுவான். ரெண்டே தான் செய்வான். புரியுதா? இப்ப வந்து உதாரணத்துக்கு 2-3 பார்ப்போம். ஒன்னு வந்து வைகரை துயிலெடு செய்யணும், டூஸ். ஓகே, இது என்ன பண்ணுவான்? ஒன்னு தள்ளி போட்டுடுவான், இல்லைன்னா செய்ய மாட்டான். ஆசுரி சம்பத். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட், காலையில எழுந்த உடனே உடற்பயிற்சி செய்யணும், யோகாசனம் செய்யணும், பிராணாயாமம் செய்யணும். இது தெரியும், ஆனா செய்ய மாட்டான். ஓகே, செய்யாதனால ஆசுரி சம்பத். காலையில விளக்கேற்றணும். ஓகே, இது தெரியும், ஆனா விளக்கேற்றதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஏற்றிடுவான். இது என்ன ராட்சசி. புரியுதுல? இப்படி சொல்றாரு அவரு. இதுதான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அவர். கொஞ்சம் நாசுக்கா சொல்றாரு, நான் கொஞ்சம் லைட் அடிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். ஜபம் செய்யணும், டூஸ். செய்ய மாட்டான். இது யாரு? பொது ஜெண்டர், இது காமன் ஜெண்டர். ஓகே, இப்படி இது சும்மா சாம்பிளுக்காக 2-3 சொன்னேன். நீங்க போட்டுக்கணும். ஓகே, டூஸ் டோன்ட்ஸ் டூஸ் டோன்ட்ஸ் போட்டுட்டு எதுல செய்யலையோ ஆசுரி. அப்ப லிஸ்ட் போட்டேன்னா இதெல்லாம் ஒரு லிஸ்ட் நீங்க பர்சனலா போட்டீங்கன்னு வச்சுங்களேன். என்கிட்ட வந்து தெய்வீக சம்பத், ஆசுரி சம்பத்து போட்டுட்டு எது ஜாஸ்தி வருதா மைக் அடிச்சு விடக்கூடாது. அது பிரதானமா இருக்க லைஃப மாத்தணும்னு அர்த்தம். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க். வந்து இந்த ஹோம்ஒர்க் ரொம்ப கஷ்டம். ஹோம்ஒர்க் பண்றதே கஷ்டம், இது பர்சனல் அட்டாக் பண்ற ஹோம்ஒர்க். அதனால இதை வந்து செய்ய மாட்டோம், அப்படியே தள்ளி விட்டுடுவோம். புரியுதா? சரி, போட்டோம். பகவான் என்ன சொல்றாருன்னா, பிரவிற்த்திம் ச நிவர்த்திம் ச அசுராஹா ஜனாஹா ந விதுஹு. ஓகே,
பிரவೃತ್ತಿம் ச. ஓகே, ஒரு விஷயத்தை செய்யணும், ஓகே, தர்மத்தை செய்யணும், புண்ணியத்தை செய்யணும், அதை செய்ய மாட்டார்கள். நிவர்த்திம் ச, ஓகே, செய்யக்கூடாது, டோஸ். அதெல்லாம் இத பற்றி நவிதுஹு, அவர்களுக்கு தெரியாது. அது தெரியாம இருக்கிறவர்கள் ஜனஹா அசுராஹா ஜனஹா, அசுரர்களுக்கு இது தெரியாது. தமஸ் ரஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு என்ன புரியணும்னா, இந்த அரக்கர்கள் அசுரர்கள் என்றது ஸ்பெஷலா கொம்பு முளைச்சு பல்லெல்லாம் நீட்டு சைடுல 2 பல்லு வந்து அப்படிலாம் இல்ல. நார்மல் பீப்புள் தான். எப்படி ஆட்டிடியூட் இருக்கோ அதை பொறுத்து ராட்சச அசுரர்கள். ஓகே, ஒரு சமயம் ராமாயண மகாபாரத காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். அசுரர்களும் ராட்சசர்களும் வந்து அந்த ரூபத்திலே இருந்திருக்கலாம். இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஏன்னா அப்படியே அவனுக்கு பல்லு சைட்ல முளைச்சிருந்தா அதை வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு அந்த இது இருக்குல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இதெல்லாம் பியூட்டி போர்ல இருக்கிறது, பியூட்டி போர்ல பண்ணி பியூட்டிஃபுல்லா தேவ மங்கை மாதிரி மகன் மாதிரி ஆக்கிடுவான். புரியுதா? தேவ மகன் தேவ மங்கை மாதிரி ஆக்கி ரோட்ல நடக்க விடுவான். ஆனா அதுக்குள்ள ஹிருதயம் இருக்குல்ல, நெஞ்சு மனசு, அதுதான் ராட்சசன். அதை சர்ஜரி பண்ண முடியாது. இங்க அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த சர்ஜரி தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுல? அதனால ஆசுரி சம்பத்தோட கீ பாயிண்ட் என்னன்னா, எது செய்யணுமோ அதை செய்ய மாட்டார்கள், எது செய்யக்கூடாதோ அதை நன்னா செய்வார்கள். இதுதான் கீ பாயிண்ட். ஓகே, இதுக்கு பேரு இன்னொரு பேர் வந்து பிராகிருத புருஷா. ஓகே, அன்இன்டெலிஜென்ட் பர்சன், அவிவேகி. ஆசுரஹா ஜனஹா நா விதுஹு தர்மா தர்ம விவேகி. இவனுக்கு புண்ணிய பாவம்லாம் ஒன்றும் இதுலயும் கிடையாது, எதில பத்தி கவலை கிடையாது. ஒரு விளக்காசிரியர் சொல்றாரு, ஒரு திருடன் வந்து நா விதுகு அசுரகா அசுராகா ஜனஹா நா விதுகு சொல்றேல. இப்ப அசுரர்களுக்கு தெரியாதா நீங்க சொல்றது? திருடனுக்கு இன்னொருத்தர் பொருளை திருடுறான அவனுக்கு தெரியாம இருக்க, தெரிஞ்சுதான் திருடுறான். எப்படி சொல்றல? தெரிஞ்சு தெரியாம திருடுனா பகல்ல கூட திருடுவானே. தெரிஞ்சதுனால தான் ஏமாந்த டயத்தில் தான் திருடணும்னு அவனுக்கு தெரியுத. அதனால எப்படி பகவான் வந்து தப்பா சொல்ல முடியும்? நான் விதுகுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டார். அதான் ப்ராப்ளம் நமக்கு சால்வ். ஓகே, அது எப்படி அசுரர்கள் வந்து அறியாமையில் உள்ளனர் எப்படி சொல்லுவீர் கிருஷ்ணா அப்படின்னா, அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, அவரே பதில் சொல்றாரு. திருட்டு தொழில இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, நாம திருடுறது வந்து மற்றவர்கள் வந்து தப்பா நினைக்கிறார்கள். ஓகே, அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து நான் திருடுறது நான் தப்புன்னு அவனுக்கு தெரியுது இல்ல. இல்லைன்னா இவ்வளவு பணம் கொள்ளாடிக்க முடியுமா? மனசாட்சி இருந்துன்னா கொள்ளையா லஞ்சா லாவண்யம் இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு பிளான் பண்ணி அடிக்கிறான், லூட்டிங். ஓகே, அப்படின்னா அவன் ஒரு தீர்மானத்தோட தான் இருக்கான். எல்லா பயலும் திருட்டு பயல் தான், அதுல நான் கொஞ்சம் அடிக்கிறேன் என்ன இதுல. அதனால நான் செய்யறது வந்து தப்புன்னு தெரியறதுல. புரியுதா? ஆனா நான் செய்யறத மத்தவங்க தப்புன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். தெரிஞ்சிருக்கேன். ஓகே, தப்பா நம்மள நினைக்கிறாங்க, ஆனா நான் செய்யறது 100% கரெக்ட் அப்படின்னு. ஏண்டா அப்ப அவன் மொத்தையாரோட பொருள் எல்லாம் திருடிட்டீங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமே. எல்லாம் வச்சிருந்ததெல்லாம் இது பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொருக்கு அப்படியே லூட் பண்ணிட்டு போறிய, அதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்லாம் கேட்டா, ஏன்னா இப்படி உனக்கு வந்து மினிஸ்ட்ரி பொறுப்பு கொடுத்தா அப்படியே லூட் அடிக்கிற 5 தலைமுறைக்கு, இதெல்லாம் பாபம் இல்லையாடா அப்படின்னா, இதெல்லாம் ஒண்ணும் பாபம் பாபம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. பாவமா புண்ணியம் வருதா பாரு, பணம் வருதா பாரு, அதை பாப்பியா அப்படின்னு. அதனால இதுல வந்து அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. புண்ணியமும் பாவமும் அவங்க வந்து மனசை வந்து அட்டாக் பண்றது இல்லை. ஏன்னா புண்ணியம் பாவத்துல நம்பிக்கை கிடையாது. ஓகே, அதனால தெளிவா இருக்கா, தெளிவா இருப்பான். ஓகே, தேச பிரவருத்திம் ச நிவர்த்திம் ச அசுராஹா ஜனஹா ந விதுஹு தர்மா தர்ம விவேகா அவிவேகா பிராகிருத புருஷா. ஓகே, இதனால இதனுடைய இதுதான் பேஸ், கீ பாயிண்ட். ஓகே, அதாவது செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது நல்லா பிளான் பண்ணி செய்வாங்க. சோ வெஸ்டில நமக்கு எப்படி வந்து சொல்றதோ அது போல சமஷ்டியும் இருக்கிறது. அதனால என்ன, தேகு சௌச்சம் ந வித்யதே. முதல் விஷயம், முதல் பாயிண்ட், அவங்க கிட்ட சுத்தம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறாங்களே
அக தூய்மையும் இருக்காது, புற தூய்மையும் இருக்காது. அழுக்குண்ணி பசங்க. அவனுடைய டிராயரு, அவனுடைய பேகு, அவனுடைய கபோர்டு எல்லாம் ஒரு கன்றாவியா இருக்கும், கச்சனாவா இருக்கும். நிறைய பேர் வீட்டுக்குள்ள போய் கிச்சனுக்குள்ள போய் பார்த்துக்க கூடாது. ஓகே, பாபா எப்படி இருக்காங்க. ஓகே, அப்படிலாம் இருக்கும். இப்படிதான் நம்முடைய சென்ட்ரல் ரயில்வே எலி கடிச்சு 2 பேர் அப்படியே கொதறிட்டு கால் வந்துட்டு இருக்கான். ஓகே, நெல்லை எக்ஸ்பிரஸ், தொல்லையான எக்ஸ்பிரஸ். 2 இன்சிடென்ட் நடந்தது எலி கடிச்சதுல. ஓகே, ராத்திரி ஒருத்தவங்க எலி கடிச்சு, மெடிக்கல் கிடையாது அங்க, மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கணும் இல்லையா, அது கூட கிடையாது. ரத்தம் சொட்ட சொட்ட காலையில வந்த உடனே சென்ட்ரல் ஸ்டேஷன். ஏன் எலி எங்க வரும்? எலி எங்க வரும்னா காருக்குள்ள வரும்னு சொல்லக்கூடாது. ஓகே, எலி எங்க வரும்னா அழுக்கு இருக்கிற இடத்துல வரும், குப்பை எல்லாம் சேர்க்கிற இடத்துல வரும். புரியுதா? ஆச்சரியமா இருக்கு. இப்ப கூட இந்த காலத்துல கூட எலி நம்ம சிட்டியில எப்படி இருக்குன்னு. புரியுதா? அழுக்கு சேர்த்து வச்சிருக்கும். புரியுதுல? நிறைய பேர் வீட்டுக்குள்ளர தொடர்றதே கிடையாது, சில ஏரியாக்குள்ளர நீங்க போறதே கிடையாது. ஓகே, எப்போ நீங்க வீடு வாங்கினேலோ அத பரன்ல போட்டதுதான் பாம்பு கூட அங்க படுத்துட்டு இருக்கும். அதனால அவ்வளோ சுத்த சிகாமணி. புரியுதுல? இதுதான் நம்ம சில பேர் வீட்டுக்கு அப்பப்ப போறது. புரியுதா? குருஜி வர கொஞ்சம் ஏ டு இசட் மாத்திரா. புரியுதுல? சுத்தம், பேசிக் சுத்தம். இது புற சுத்தம் சொல்றேன் நான், அக சுத்தம் யாருக்கு தெரியும். ஓகே, அதனால இது புற சுத்தத்திலேயே இந்த மாதிரி தகராறு இருக்கு. புரியுதா? அந்த டேபிள் மேல கொட்டி இருக்கும் சில ஐட்டம், பேப்பர்ஸ், பேப்பர் டஸ்ட், இதெல்லாம் என்னென்னவோ இருக்கும். ஓகே, முந்தானத்தி வந்த விபூதியே, போன காலத்துல வந்தது எல்லாம் அதுல இருக்கும். எல்லாம் சவாரி ஏறி உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் தர்மமா ஆயிட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப ஒரே வெடிச்சு இருக்கோம். இன்னும் ஒரு சுத்தமா வச்சிருக்க மாட்டேல, முன்னாடி நீனும் அப்படிதான் இருந்த, கொஞ்சம் மாறணும்னா எகுருவோம் நம்ம. அப்ப இது பிடிக்காது நமக்கு. புரியுதுல? அதனால இப்படிலாம் சௌச்சம். இதுல யாரு? இதெல்லாம் ஆசூரி சம்பத்து உடையவர்கள். ஓகே, அசுர இயல்பு உடையவர்கள். எப்பவுமே அழுக்கு அழுக்கு அழுக்குன்னே ஆச்சரியம். இது வெஸ்டி லெவல்ல. சமஷ்டி லெவல்ல சோ நம்ம சென்னையில 3 நதி ஓடிச்சு. ஓகே, கூவம் நதின்னு ஒண்ணு ஓடின்னு இருக்கு, நடிச்சு ஓடிச்சு. கூவம் நதி ஓடிச்சு. பக்கிங்காம் கால்வாய் ஒண்ணு, அடையாறு. இது 3 சென்னையில இருக்க அழகு கூட்டக்கூடிய இந்த நீர்நிலைகள் உள்ள ஒரு பகுதி, குறுக்க நடுக்க ஓடினது. புரியுதா? சுத்தி இருக்கிறது ஏரிகள் இருக்கிறது. அப்படி ஒரு அழகான சென்னை மாநகரம் இது. ஓகே, 1934 வரை அனுஷ்டானம் செய்யப்பட்டது கூவம் நதியில. ஓகே, சந்தியாவந்தனம் பண்ணி அந்த இடத்துல கூவம் நதியில ஓடிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பக்கிங்காம் கால்வாயில உள்ளர கட்டுமரம் எல்லாம் ஓடி இருக்கிறது. ஓகே, போட்லாம் வச்சு இது இதுக்கு பண்ணிருக்காங்க, போக்குவரத்து பண்ணிருக்காங்க. அத லோகத்திலேயே ஆப்டர் புராணத்துக்கு பிறகு நான் கண்டுபிடிச்சது, புராண காலத்துக்கு பிறகு இந்த ராட்சசன் அரக்கெல்லாம் புராணத்துல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ராட்சச அரக்கர் கூட்டம் யூரோப் பீப்புள், பிரிட்டன் பீப்புள். ஓகே, இப்போ இருக்கிற பிரிட்டன் பீப்புள் ரொம்ப வெட்கி தலை குடிறாங்க அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸை பார்த்து நினைச்சு. ஓகே, அவ்வளவு நயவஞ்சகர்கள், துரோகிகள். ஓகே, இந்த 1934 சிந்தாதிரிப்பேட்டில் நெசவு தொழில ஆரம்பிச்சு அதுல இருக்கிற கழிவெல்லாம் கூவ நதியில விட்டா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் இது நம்ம சுதந்திரம் போன பிறகு நம்மாலே சொந்த கவர்மெண்ட்ல எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். டெல்லியில யமுனா நதி இருக்கிறது, பளிங்குமா இருக்கும் வாட்டர் உங்களுக்கு. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா, பகவான் கிடைச்சதுன்னா மேல கூட்டிட்டு போக வேண்டாமா, அந்த இடத்துல பளிங்குமா இருக்கும். ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் தான், யமுனா நதி தீரம் அப்படிலாம் சொல்றதுல பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த வாட்டரை டெல்லியில சாக்கடையா பண்ணிட்டான். இதெல்லாம் என்னது? சமஷ்டி லெவல் அசுரர்கள். புரியுறதுல? அதனால இப்ப கூட ஒரு கிட்டத்தட்ட 2000 கோடி கொடுத்திருக்காங்க இந்த கூவம் நதிக்காக. எவ்ரி பட்ஜெட்ல அதுல செலவு பண்ணி கொடுக்கறது. புரியுதா? ஆனா அது எங்க போறது, நதிக்கு என்ன பண்றது? இப்ப ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த கூவம் நதியில கலக்கிற வாய்க்கா இதுல இருக்குல்ல, என்ன வாய்க்கா சொல்றதுல, காவா, காவா, அந்த காவா எல்லாம்
அடைச்சிருக்காங்க. 153 காவா அடைச்சிருக்காங்க. ஓகே, இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ இது என்னது? இது அசுத்தம். அதனால பிரதமர் நரேந்திர மோடி இப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ணினார். அவர் ஃபர்ஸ்ட் பிரதமர் ஆனோன்னு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு அந்த பண்டிட்டோட எல்லாத்தையும் போயிட்டு கங்கைக்கு போனார். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் டாக்கே என்னன்னா சுத்தம். முதல்ல இந்த காசியை சுத்தம் பண்ணுவோம், முதல் கஷேத்திரத்தை. அதனால பனாரஸ் சுத்தம் பண்றோம்னா வேர்ல்டு முழுக்க இந்த தலைநகர் ஆக்கிடலாம், உலக தலைநகர் ஆக்கிறதுக்கு நீங்க தான் பாடுபடணும். சரி, அவர் சும்மா இந்து சொல்றதுக்கா அப்போ வந்ததுக்கு பேசிட்டார் போல இருக்க. சில சமயம் வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் இல்லைன்னா ஏதோ ஒன்று பேசிடுவான். ஓகே, ஏதாவது ஒரு டாபிக், மாரல் டாபிக் ஏதாவது ஒன்று எடுத்துன்னா 2 hours பேசலாம். ஓகே, அப்படி பேசிட்டார் போல நான் நினைச்சுட்டேன். ஆனா கூட ஒரு சந்தோஷம். நான் வந்து ரொம்ப வருஷமா சொல்லிருக்கேன், நான் மாத்திரம் பிரதமர் மந்திரி ஆனா முதல் டிபார்ட்மெண்ட் சுத்த சுகாதாரம் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர் வந்தோடனே அதே சொல்றாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமா. அப்புறம் பார்த்தா சுதந்திர தின உரையிலையும் அதே பேசிட்டாரு. இது கிரேட். ஓகே, சோ அப்போ அவர் ஒரு டார்கெட் இப்ப கொடுத்திருக்காரு. 2019 மகாத்மா காந்திஜியோட 150வது வருஷம் வரும்போது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுத்தமா இருக்கணும். அதனால அந்த பிரதமர் கொடுத்திருக்க அந்த அறைகூவலுக்கு நம்ம குருகுலம் முதல்ல வந்து நம்ம வந்து செயல்படுவோம். எங்க செயல்படுவோம்? வீட்டு கிச்சன்ல இருந்து செயல்படுவோம். ஓகே, கிச்சன், பெட்ரூம், ஹால்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. எல்லாரும் வந்து போற இடம் நல்லா இருக்கும். அந்த பாத்ரூம்ல இப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தலை கை தூக்குற வரைக்கும் அந்த ஒட்டடை வந்து இருக்காது, அதுக்கு மேல ஒட்டடை இருக்கும். எங்காத்துல இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், போய் பாரு. இப்படி இப்படி அண்ணாந்து பாக்குறது இல்லையா நீ? அப்படி போய் பார்க்கணும், இப்படி எல்லாம் பார்க்கணும், அந்த காரணரை பார்க்கணும், இந்த காரணரை பார்க்கணும். எதுக்கு அந்த வேலையில பிரம்மத்தை பாருன்னா காரணம் ஒட்டடை. உங்களுக்கு பிரம்மமே தெரியாதா? ஒட்டடையும் அழுக்கவும் தெரியுமா? பார்க்கிற விதத்துல பார்க்கணும் சுவாமி அப்படின்னு அட்வைஸ் பண்ணாத. ஒட்டடையா பாரு, அப்புறம் பிரம்மமா பார்க்கலாம். புரியுதா? அதனால அழுக்க வந்து முதல்ல நீக்கணும். இதுல என்ன ப்ராப்ளம்னா தினசரி செய்யணும். ஏதாவது வாரம் ஒரு வாரம் போட்டால சேர்ந்து போயிடும். புரியுதா? அதுக்குன்னு ஒரு இது இருக்கும், அழுக்கு கூடன்னு ஒண்ணு இருக்கும் இல்ல? அழுக்கு கூடன்னு அதுக்கு பேரு. அது ஒண்ணு துணியெல்லாம் அதுல போட்டுருவான் சிம்பிளா. அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும், அவளுக்கு ஒரு ஸ்மெல் வரும், இல்ல பக்கத்துல புதுசா வரணும், என்ன ஒரு ஸ்மெல் வருது, துணி போட்டோமே அது இதுவே இல்லடா ஏடா அப்படி புரியுறதுல. சில பேர் என்ன பண்ணுவான், வாஷிங் மிஷின்ல உள்ள போட்டுட்டு எடுக்க மாட்டான், அவ்வளவு பிஸி. புரியல? அது தோச்சிடும், அதுவே தோச்சிக்கிச்சு எல்லாம் பண்ணணும். ஆனா நீ கொண்டு போய் உணர்த்தணும் வெளியில போய், அதை விட்டுருவான். ஏப்பா இவனை சொல்லு. அதனால சுத்தம், இதெல்லாம் புற சுத்தம் தான் சொன்ன, அக சுத்தத்துக்கு போவே இல்லை. புற சுத்தத்துக்கு பண்ணினாலும் அக சுத்தம் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, இன்னைக்கு வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க என்ன. அதனால சுத்தமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்ப திடீர்னு நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், இந்த பீரோ திறந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, யார் வேணா, இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சோ நீங்களா பண்ணலாம். அந்த மாதிரி உங்க பேக யாரு வேணா வந்து திறந்து பாப்பா. ஓகே, அது பேக பார்த்துன்னு எல்லாம் கரெக்டா இருக்கணும். புரியுதுல? அப்படி சில பேர் இல்ல பூச்சி கூட இருக்கும் அந்த பேக்ல, ஆமா தெரியுறதே இல்ல. புரியுதா? அதுவும் வந்து சைஸ கை விட்டுற இடத்துக்கு விட்டுட்டு அந்த பக்கம் சைட்ல இருக்கும், அதுக்கும் அறிவு இருக்க. புரியுதுல? காமன் சென்ஸ் இருக்காது. ஓகே, அதனால பி கேர்ஃபுல். இது வந்து ஆசுரி சம்பத்துன்னு போட்டுக்கோ. நெக்ஸ்ட் என்ன சொல்ற, அதனுடைய கண்டினியூட்டி. தேகி ஆச்சார ச ந வித்யதே. ஆச்சாரம் கிடையாது. ஓகே, ஆச்சாரம் என்ன? சோ ஆச்சார கோவைன்னு ஒரு புக் இருந்தது, அதை வந்து எடுத்துட்டான்னு போற. ஆச்சார கோவையில கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கணும், கை கால் எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் சொல்றது. பொது இடத்துல எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறது. நம்மளுடைய ஆச்சார கோவைன்னு ஒரு புக் இருந்தது தமிழ்ல. அத வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டான். அந்த புக்கே இப்ப தெரியவே தெரியாது. ஓகே, ஏன்னா ராட்சச பயல்கள் எல்லா புக்கும் எடுத்துட்டான். ஓகே, இதெல்லாம் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவம் என்று இதெல்லாம் இப்ப புக்ல கிடையாது. புரியுதா? ஏன்னா ராட்சசர்களுடைய கூடாரம். புரியுதா? அதனால ப்ராப்ளம். தேகி தேகுனா இவர்கள் ராட்சச இயல்பு உடையவர்கள், ஆச்சாரம் இருக்காது. ஓகே, ஆச்சாரம் என்ன? நன்னடத்தை, ஒழுக்கம், டிசிப்ளின். ஓகே, கலாச்சாரம், பண்பு. நம்முடைய கலாச்சாரத்துல வந்து
நிறைய வலியுறுத்திருக்கோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். மடி என்றெல்லாம் நம்ம ஊர்ல தான் சொல்லிருக்கிறது. ஓகே, தீட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறது. ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறது. அது போல காலையில எழுந்துக்கிறது ஆச்சாரம், ஹிந்து தர்ம ஆச்சாரம். சந்தியாவந்தனம் பண்றது ஆச்சாரம், பாராயணம் பண்றது ஆச்சாரம், உடற்பயிற்சி பண்றது ஆச்சாரம். இதெல்லாம் கலாச்சார பண்பாடு. காலையில எழுந்த உடனே பல் தேய்ச்சி குளிக்கணும். ஆனா அழிச்சாட்டியம் வந்து ஓகே, இந்த பல்ல தேய்க்காம எல்லா வேலையும் செஞ்சுட்டு சில பேர் பாப்பேன் நான் 10 மணிக்கு பல் தேய்ப்பா. எதுக்கு பல் தேய்ப்பேன்? அந்த பேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் போல இருக்கு. எதுக்கு பல் தேய்க்கிறாள்? ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 10 மணிக்கு எதுக்கு பல் தேய்க்கணும்? எழுந்தோடனே பல் தேய்க்கணும். ஓகே, எழுந்தோடனே பல் தேய்க்கணும். பல் தேய்ச்சோடனே குளிக்கணும். குளிச்சோடனே விபூதி விடணும். விபூதி விட்டோடனே பிரேயர் பண்ணணும். ஓகே, பிரேயர் பண்ணும் போதே சந்தியாவந்தனம் பண்ணணும். இதெல்லாம் ஒன்று கனெக்டட். லைஃப் அன்கனெக்டட். புரியுதுல? ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம இதுல தூங்கி எழுந்த உடனே குளிக்கணும் ஏன் சொல்றோம்னா, எவ்ரி டே உன்னுடைய சரீரம் காரண சரீரத்துக்கு போயிட்டு வருது. அஜ்ஞானத்துக்கு போயிட்டு வருது. அப்போ இந்த பர்த் டெத் டெய்லி நடக்கிறது. அப்போ இழவு விழுந்த வீட்டுல முதல்ல குளிக்கணும். புரியுதா? டெட் பாடி போய் எடுக்கிறோம்ல, என்ன பண்ணணும்? உடனே வந்து எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு குளிப்பா. பாத்ரூம் எல்லாம் ஒரே ரஷ்ஷா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடி போன உடனே டமால் 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 குளிப்பா. புரியுது? அதே போலதான் இது. காலையில எழுந்தோடனே 10 பேர் இருந்ததுன்னா 10 சமம். அது அது காரண சரீரத்தில் போயிட்டு வந்திருக்குது. புரியுதுல? அது புது இது. நீ வந்து ஃப்ரெஷ்ஷா குளிச்சாதான் அதுக்கு புதுசா போக முடியும். ஓகே, இல்லைன்னா டெட் பாடியா கட்டின்னு அழ வேண்டியதான். ஓகே, போன தூங்கி எழுந்து இல்லையா அந்த சரீரத்தோட அலைய வேண்டியதான். புரியுதுல? இப்ப அர்த்தப்படுத்தல உங்களுக்கு லாஜிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து சம்ஸ்காரம். ஓகே, அதனால இது வந்து இவனுக்கு புரியவே இல்லை. ஓகே, பாரதியார் ரொம்ப அழகா சொல்றார். காலையில் எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. இந்த பாப்பாவுக்கு கோபம் வந்தது. காலையில் எழுந்ததும் காபி, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல டிவி, மாலை முழுவதும் சீட்டாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் மாமா. நீதான் சொல்ல முடியுமா? அதனால ஆச்சாரம். ஓகே, இந்த ஆச்சாரம் வந்து 2 விதப்படும். ஒன்னு வந்து சதாச்சாரம், இன்னொன்னு வந்து துராச்சாரம். ஓகே, சதா இது வந்து சத்துவ பீப்புள் கொண்டாடுறது வந்து சதாச்சாரம், இந்த ஆசுரி பீப்புள் கொண்டாடுறது துராச்சாரம். ஓகே, சோ அப்போ வாழ்க்கையில வந்து எப்படி வச்சுக்கணும், எங்க துப்பணும், ஓகே, எங்க இதெல்லாம் இருக்கிறது. அந்த அது என்னது பாத்திரம் எல்லாம் விளக்குறமே போடுமே, அதுனா சிங்க். அந்த சிங்க்ல போய் எச்ச துப்ப கூடாது. அது வந்து துப்ப முடியாதுல. அது ஒரு பேஷன் ஒண்ணு வச்சிருக்கல, அந்த போய் வச்சுக்கணும். அது பாத்ரூம்ல உள்ள இருக்கும், அதுல போடணும். எதை எங்க செய்யறது ஒண்ணுமே தெரியாது இவனுக்கு. ஓகே, ஆச்சாரமே கிடையாது. சிம்பிள். இந்த எதிரில் இருக்குல்ல, லேவட்டரில் இருக்கிற பக்கெட்ல ஒரு மக்கு போட்டிருப்பான், இன்னொரு குளிக்கிற இடத்துல மக்க. இவனுக்கு அத்வைதி மக்க மாத்தி மாத்தி ஏதோ பண்ணுவான். எதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஒரு ஆச்சாரம் இருக்காது ஒரு எல்லாத்திலும். இது ஒரு டைப். இன்னொரு டைப் எக்ஸ்ட்ரீமா போயிடும் ஆச்சாரன்ற பேர்ல. அது துஷ்டாச்சாரம். இவனை தொடாத, அவனை தொடாத. இது வந்து அன்டச்சபிலிட்டி இருக்குல்ல, தீண்டாம. அது வந்து துஷ்டாச்சாரம் சொல்றது. ஓகே, துராச்சாரம் இல்ல, அதையும் கீழானது. புரியுதா? இது வந்து சில பேர் வந்து நம்பிக்கையோட, நீங்க நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக் பாயிண்ட் என்ன, மற்றவாளுக்கு இம்சை கொடுக்கிறது எந்த விதத்தில் இருந்தாலும் ஆசுரி இயல்பு. ஓகே, ஆச்சாரன்ற பேர்லயே சில பேரை இம்சை பண்ணிடுவான், ஹர்ட் கில்ட் பண்ணிடுவான். புரியுதுல? இந்த சர்வன்ட் பீப்புள அதெல்லாம் வந்து அந்த ஜனங்களை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்திடுவான். புரியுதுல? இதெல்லாம் ஆச்சாரன்ற பேர்வில செய்யக்கூடிய துராச்சாரம். அதனால என்ன சொன்னோம், யங் பீப்புள் வரக்கூடிய புது தலைமுறை அதெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி உன் தலைமுறையோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். புரியுதுல? செருப்பு தூக்கிட்டு போக கூடாது, நடந்து போக கூடாது. இதெல்லாம் வந்து ஆச்சாரன்ற பேரில் செஞ்ச கொடுமைகள் நம்ம நாட்டில். புரியுதுல? ஆச்சாரன்றது நம்மள
தூய்மைப்படுத்துறது, மேன்மைப்படுத்துறது, மேல கொண்டு ஹைஜீனிக்கா இருக்கிறது, இதெல்லாம் ஆச்சாரம். புரியுதுல்ல? அதனால அடுத்த எக்ஸ்ட்ரீம் அவன் மோசமா, அவன் தன்னை திருத்திக்காமே அவன் குதிப்பான். ஓகே, நான் ஒரு காலனிக்கு போயிருந்தேன். நான் ஒரு 10 நாளைக்கு போயினேன். இதெல்லாம் பாவமா இருந்தது, ரொம்ப பாவமா இருந்தது ஜனங்கள். அதுக்கப்புறம் சொன்னேன், நீ முதல்ல சுத்தமா இரு. ஓகே, சுத்தமா ட்ரெஸ் பண்ணிக்கோ, சுத்தமா பேசு, சுத்தமா இது வச்சுக்கோ. புரியுதா? நீங்க நம்பவே மாட்டேன். நான் சில ஏரியாக்கெல்லாம் போனேன். நான் அந்த அலுமினிய தட்டுல அந்த குழந்தையும் சாப்பிடுறது, நாயும் சாப்பிட்டுட்டு போறது ஒரே மாதிரி எல்லாம், அதை பார்க்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. புரியுதா? இதெல்லாம் யாரு? சுதந்திரம் அடைந்த சோ கால்டு எஜுகேட்டட் பீப்புள். அவங்க போய் கைடு பண்ணலே, அதுக்கு பதிலா அவர்களை தூஷணம் பண்ணி ஒதுக்கி வச்சு ஆச்சாரன்ற பேர்ல நம்ம பண்ணின கொடுமை, அந்த சமஷ்டில பண்ணின தீண்டாமை கொடுமை தான் பாரத நாடு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு. புரியுதுல? ஆதி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்திருக்கு. அப்ப எது ஆச்சாரம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? எது அனாச்சாரம் புரிஞ்சுக்கணும். புரியுதுல? ஆச்சாரம் பேர்ல தப்பா போயிடக்கூடாது. ஆச்சாரன்றது நம்மள ஹைஜீனிக் டெவலப் பண்ணி சத்துவத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். எந்த இடத்துலயும் நீ என்ன கர்மம் பண்ணினாலும், எந்த ஒர்க் பண்ணாலும் யாருடைய மனசையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. இது பேசிக். ஹர்ட் பண்ணின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சத்துவம் கிடையாது, அது ஆசுரி சம்பத். அப்படி போட்டுக்கணும். இது பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம். அதனால நம்முடைய கல்ச்சர்ல சோ நடை, உடை, பாவனை எல்லாமே ஆச்சாரம். ஓகே, பொட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் எல்லாமே ஆச்சாரம். பெரியவா கிட்ட வரும்போது சோ அந்த கால இந்த இதுக்கெல்லாம் செருப்பெல்லாம் கட்டிட்டு இதுக்கு ஆச்சாரம். ஓகே, அந்த மாதிரி பண்றது இதெல்லாம் ஆச்சாரத்துல வரக்கூடிய விஷயம். தேகு ஆச்சாரக ந வித்யதே. அசுரர்களுடைய இயல்புல அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். பெரியவா வந்திருப்பா, இந்த குழந்தை காலை மேல காலை தூக்கி இப்படி மேல போட்டு இருக்கும். அப்படி ஒரு சேர்ல இப்படி இப்படி இருக்கும். யூஸ்வலா உட்கார்றதுக்கு பதிலா இப்படி மாத்தி உட்கார்ந்துருக்கோம். ஒரு நேச்சுரலா இருக்கும். அவரும் ஓ குழந்தை ஸ்மார்ட்டா இருக்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. அங்க பண்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். பெரியவாலாம் கரெக்டா வச்சுக்கணும், கையை காலை வச்சுக்கணும். புரியுதா? சாதாரண யூஸ்வலா எப்பவுமே அப்படியே டிசிப்ளின் மிலிட்டரியா இருக்க கூடாது. புரியுதா? யாராவது பெரியவங்க வரும்போது ஆத்துல குழந்தைங்களா எப்படி இருக்கணும், எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? இது ப்ராப்ளம் என்னன்னா, இது நான் சில பேர் வீட்டுல பார்த்தேன். குழந்தை குப்பையை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுன்னு இவ எம்பசைஸ் பண்ணிடுவான். இவ இருக்கிற அவசரல பத்திரல இவ பக்கத்திலே போட்டுடுவான். அம்மா அம்மா, இந்த குழந்தையே 10 தடவை சொல்லணும் அம்மா அம்மா. இதுக்கு வயலண்ட் ஆயிடும் இந்த குழந்தை. ஓகே, இதுதான் டெரரிஸ்ட் ஆக்குறது. புரியுதா? ஒரு தடவை அம்மா சொன்னா ஒரு இப்படி திரும்பி பார்க்கணும்ல, கிடையாது. ஓகே, 10 தடவை கூப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ். ஓ 10 தடவை கூப்பிட்டதான் ரெஸ்பான்ஸ். அதுல தான் ஒரு சுவாமி கிட்ட, உங்க அம்மா கூப்பிடுறா போ அப்படின்னு. இல்ல வேற ஒரு சவுண்ட் வரணும், அப்பதான் நான் போவேன் அப்படின்னு. அதுக்கு தெரிஞ்சிருக்கேன். இத்தனை சவுண்டுக்குள்ள நம்ம போக கூடாது அப்படின்னு. புரியறதுல? நம்ம நம்ம அதை நம்ம ஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு அந்த குழந்தையோட டிஸ்டன்ஸ் இது பண்ணிடுவோம். ஓ இது வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு. மென்மையா வளர்க்கிறது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சொல்ல நம்ம சும்மா இருக்கணும். புரியுதா? கப்சி பண்ணணும். நீ பண்ண பண்ணிக்கோ, சரி அம்மா இப்ப சும்மா தான் இருப்பாங்க, நீ பண்ணிக்கோ பண்ணிக்கோ, அந்த மாதிரி சொல்லணும். ஒரு அது பிடிவாதமா இருக்கான், சரி ஒழிஞ்சு பண்ணணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கான், அது வரைக்கும் லிமிட். புரியுதுல? நான் சொல்ற பாஷை புரியுதா உங்களுக்கு? அதை ஒரு சைக்காலஜிக்கலா டெவலப் பண்ணி வளர்க்கணும் அந்த குழந்தைய. ஓகே, இல்லைன்னா அது இப்படி ஆயிடுது. அதனால நம்ம எதையும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் ஓகே வயசாயிடுச்சுன்னா இதெல்லாம் கேர்ஃபுல்லா வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நடை, உடை, பாவனை இதெல்லாம் இப்ப அனாச்சரமா இருக்கிறது. முக்கா பேண்ட், கால் பேண்ட், எங்கேயோ பேண்ட், துணி பத்தாத்துக்கு வர மாதிரியா நம்ம நாடுல துணி இருக்கு. ஓகே, திடீர்னு இப்படி ஏன் இப்படி இருக்குங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரெஸ், வேற எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வேற எங்கெங்கயோ தொங்குறது. என்னடா அது ஒன்னும் ஷார்ட்கட்ல இருக்கு, இல்லாட்டி அப்படியே மொத்தம் போத்திட்டு வர மாதிரி இருக்கு, துப்பட்டி மாதிரி. இது பார்த்தா ட்ரெஸ் கோட் உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க அப்படின்னு நார்மலா வரமாட்டாப்புல இருக்கிறது. ஓகே, காலத்துக்கு தகுந்தாப்புல மாத்துறது. இப்ப இந்த குதிரைக்கார ட்ரெஸ், பழைய காலத்துல குதிரைக்காரன் தான் இந்த இதுல போடுவான், இப்படி டைட்டா போட்டுட்டு குதிரையில ஏறத்துக்கு சௌரியமா, அது ஒரு சௌரியமா இருக்கும். அப்படி ஷார்ட் பண்றது. ஹாய் ட்ரெஸ்ஸும் அப்படி வந்துட்டு, பேச்சும் அப்படி வந்துட்டு, பாய் ஹாய்
ஹாய். இது வந்து ஒரு கையில குச்சி கொடுக்காததான் ஒன்னே குறை. ஓகே, ஹாய் 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 அப்படின்னு. இதுதான் செல்போன் இருக்கு. புரியுதுல? செல்போன் இப்பதானே நீ வீட்டை விட்டு படியா இருக்கிற, அதுக்குள்ள இந்த போனு நீ என்ன பிரதம மந்திரியா? நீ அவ்வளவு போன் பேசி பேசி அங்க பேசி இங்க பேசி நின்னு பேசி உட்கார்ந்து பேசி பாப்பா. அந்த செல்போனை வந்து படுத்துற பாடு இருக்க அப்படி ஒரு பேச்சு. ஓகே, ஒருத்தன் போட்டோ எடுத்து போட்டான் இந்த தடவை. எவ்வளவு தூரத்துக்குன்னா இது கொடியை ஏத்துறாரு, சுதந்திர கொடிய. அத போட்டோ எடுத்து போட்டான். புரியுது? ஆடா பாழ் மகனே, மொத்தமா அது ஒருத்த போட்டோ எடுத்திருக்கான் பாரு. போட்டோ எல்லாம் இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்னா புரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் கேமரா இருக்கு. ஆல் ஃபெலோ கேமராமேன். புரியுதுல? இப்ப நான் பேசுறது கூட கேர்ஃபுல்லா பேசணும். புரியுதுல? மெயின் கேமரா இல்ல, அவன் கையில ஒரு கேமரா இருக்கு, டக்கு டக்குன்னு எடுத்துருவான். புரியுதுல? அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? சரி, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், தேகி சத்தியம் அபி ந வித்யதே. சத்தியம் எதுக்கு பேசணும்னு நான் கேட்கிறேன். இவன் என்ன கேட்கிறான்? சத்தியம் எதுக்கு பேசணும்? பொய் பேசினா போறோம். பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே இருந்து பொய்யிலே பிறந்த புலவர் பெருமானே. இந்த வேப்ப மரம் இருக்கு பாருங்க. வேப்ப மரத்தை அடி கசுக்கும், வேர் கசுக்கும், பட்டை கசுக்கும், இலை கசுக்கும், காய் கசுக்கும், கனி கசுக்கும். சில பேர் வாய திறந்தாலே பொய் இருக்கும். அதுவும் நளினமா போய் பேசுவான், நேச்சுரலா அப்படியே பிரபாகமா போய் பேசுவான். ஆச்சரியமா இருக்கும். அடாடா. சில பேருக்கு போய் பேசாம அப்பவே மாட்டிப்பான். திருத்துன்னு தொழிலுக்கு புதுசாவன். அதனால கைவந்த கலையா இருக்கும் சில பேருக்கு, ரொம்ப நேச்சுரலா பேசுவேன். நான் என்ன யோசிக்கிறதுனா, உனக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குமே, அது ஒண்ணு வந்து டச் பண்ணவே பண்ணாதா? இப்படி பேசுறமே இப்படி ஆகுமேன்றது ஒரு மனசு கூட இருக்காதா அப்படின்னு. ஆச்சரியம் தான், அது பெரிய ஆச்சரியம் தான். ஒண்டர், நான் பார்த்த ஒண்டர்ல இது ஒண்ணு. அந்த பொய் அக்கிரமம் பேசிட்டு இருக்கிய, அது உனக்கு அஃபெக்டவே ஆகாதா அப்படின்னு. இதுல விஷயம் என்னன்னா, அவன் பொய் பேசுறான்றது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, ஆனா கூட அவனுக்கு தெரியாது பாவம். அதுதான் ப்ராப்ளம். சப்போஸ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பொய் பேசுறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சுடுது அப்படின்னா என்ன செய்வாங்க தெரியுமோ? சத்தியம் பேச மாட்டாங்க, அந்த பக்கமே வரமாட்டாங்க. புரியுதுல? ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுல? இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய. அதனால உண்மை பேசுவது சத்துவம். எப்ப பார்த்தாலும் பொய் பேசுறது வந்து அவன் ஆசுரி பய அப்படி சொல்றாரு. 8வது ஸ்லோகத்துல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் சொல்றாரு. வேதத்தை நம்பாதவர்கள், நாஸ்திகர்கள், சாருவாக பீப்புளை பத்தி சொல்றாரு. ஓகே, அசத்தியம். வேதம் வந்து பொய், அதுல நம்பிக்கையே கிடையாது. ஓகே, வேதத்தை நம்பாதவர்கள் இவர்கள். ஓகே, இவர்களுக்கு ரிலீஜியஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் கிடையாது, தெய்வம் கிடையாது. இவர்கள் மிஸ்ஸிங் ஃபார் ஈஸ்வரா. அப்பேற்பட்ட பீப்புள் நிறைய பேர் பார்க்கலாம் நீங்க, அந்த மாதிரி பீப்புள். ஓகே, அதனால இந்த மாதிரி விட்டுணும். அதனால நான் சுராபானம் பிபேத், அதனால சாராயம் குடிக்காதே. வேதத்தினுடைய கட்டளை இது, வேதத்தினுடைய கட்டளை. நான் சுராபானம் பிபே, நீ வந்து சாராயத்தை குடிக்க கூடாது, இது வேதத்தினுடைய கட்டளை. இது புரியுது. நாஸ்திகர்கள் வேதத்தை பத்தி வந்து ஐடியா கிடையாது. ஓகே, அதனால கோமாதா எங்கள் குலமாதா, பசு கொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது நாஸ்திகர்கள். ஓகே, வேதத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள்லாம். ஓகே, அதனால வேதம் ஒரு சாஸ்திரம், அது வந்து மேனுவல் ஸ்கிரிப்ட், மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க மேனுவல் ஸ்கிரிப்ட், அதை பத்தி கண்டுக்கவே மாட்டார்கள் இவர்கள். அதனால பகவான் சங்கரா என்ன சொல்றாருன்னா, மாத்ரு பித்ரு சகசிரேபியா அபிஹிதஹிஷ்ணி. ஏ வேத மாதா இருக்கல, அப்பா அம்மா மாதிரி 1000 அப்பா அம்மார்களை கொண்டது வந்து இந்த வேத மாதா. அப்பேற்பட்ட வேத மாதா மேனுவல் ஸ்கிரிப்ட் வந்து இவர்கள் துச்சமா பண்ணி அதை கண்டுக்கவே மாட்டார்கள். அதை பத்தி பேசினாலே வந்து எகிருவான். ஓகே, சட்டத்தில் அங்க எல்லாம் போதுவான். அதனால இவர்களை நரகாசுரர்கள். சோ இவர்கள் இருக்கட்டும், இந்த வேதத்தை நம்பாதவர்கள். அதுக்கப்புறம் என்ன, வேதத்தை சொல்லி கொடுக்கிற விஷயமும் இவர்களுக்கு அலர்ஜி. அது என்ன நெக்ஸ்ட், அப்பிரதிஷ்டந்தே. அப்பிரதிஷ்டந்தனே பிரதிஷ்டா. பிரதிஷ்டன தாங்கிறது, தர்மா தான் இந்த உலகத்தை தாங்கின்னு இருக்கிறது. த ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி யூனிவர்ஸ்
எப்படி இருக்குன்னா தர்மம் தான் தாங்கின்றிருக்கு வேதம் சொல்றது. வேதம் சொல்றதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வேதத்தினுடைய வார்த்தையை இவர்கள் ஒத்துக்கவே மாட்டார்கள். தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்ம பரமம் வதந்தி. இந்த ஹோல் ஜகத்தை தாங்கின்னு இருக்கிறது எதுன்னா தர்மம். ஓகே, தாரணாதி இது தர்மம், தாரணாத் இது தர்மம். சோ தாங்குவது தர்மம். இந்த ஒழுக்கம் மொராலிட்டி போயிடுச்சுன்னா சமுதாயம் சீர்கெட்டு போய்விடும். அதனால இந்த செக்யூலர் பீப்புளுக்கு தர்மத்தை பத்தியோ புண்ணியத்தை பத்தியோ ஒழுக்கத்தை பத்தியோ டிசிப்ளினை பத்தியோ எதை பத்தி கவலைப்பட மாட்டார்கள். ஓகே, ஆனா கிராவிட்டி போர்ஸ் பத்தி இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் பார்க்கல, ஆனா சயின்ஸ் ப்ரூஃப் இருக்கு கிராவிட்டி போர்ஸ். அது போல நீ செய்யக்கூடிய செயலுக்கு புண்ணியமும் பாவமும் இருக்கு அப்படி சொன்னா அது சயின்ஸ்னால ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, அதனால ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால இவர்களுக்கு மறுஜன்மத்திலையோ புண்ணிய பாபத்திலையோ தர்மா தர்மத்திலையோ நல்லது கெட்டதிலையோ எதுலையுமே கவலைப்பட மாட்டார்கள் இந்த ஜென்மம். ஓகே, வேத நாஸ்தி தர்ம நாஸ்தி அப்பிரதிஷ்டம் அசத்தியம் அப்படி உடையவர்கள். சோ இந்த அதுக்கு அடுத்தது கடவுள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கடவுள் கிடையாது, மண்ணும் கிடையாது அப்படின்ட்டார். ஏன்னா இந்த சிருஷ்டில வந்திருக்கிறது யாராவது ஒரு இன்டெலக்சுவல் ஃபேக்டர் இருக்கணுமே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றான். ஓகே, ஜகத்து அனீஸ்வரம் ஆகு. ஓகே, இந்த ஜகத்காரணம் ஈஸ்வரா என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, இன்டெலிஜென்ட் பிரின்சிபல் ஒண்ணு இருந்தாகவே அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அவன் அதுக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று வச்சிருக்கான். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஈஸ்வரகா அபி நாஸ்தி, வேதகா நாஸ்தி, தர்மகா நாஸ்தி, சமயகா நாஸ்தி, ஸ்பிரிச்சுவல் நாஸ்தி, ஜபம் நாஸ்தி. ஒன்னுத்திலே அக்கறை கிடையாது, யாருமே கிடையாது. சாப்பிடு தூங்கு, துட்டு வருதா பாரு, அப்புறம் என்ஜாய் பண்ணு. இது ரெண்டு தான் அர்த்த காமா ஒன்லி. சாருவாக மதம். அதனால என்ன 5 நாள் நல்லா போய் சம்பாரி, அப்புறம் சனி ஞாயிறுல நல்லா என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். காவோ பியோ மஜா 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 கரோ. புரியுதா? சாப்பிடு தூங்கு நல்லா குடி நல்லா என்ஜாய் பண்ணு, திருப்பி அதுக்காக பணம் சம்பாதிக்கிறது 5 நாள் ஓடு. அவ்வளவுதான் லைஃப். அர்த்த காம அர்த்த காம அர்த்த காம அவ்வளவுதான் பஸ் லைஃப். ஓகே, அதனால இவர்களுக்கு ஜகத் காரணம் ஈஸ்வரா அப்படி சொன்னா ஈஸ்வரா கிரியேட் பண்ணினான்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். ஓகே, சோ வேதம் மேனுவல் ஸ்கிரிப்டடா அதெல்லாம் காதலியே கிடையாது. ஓகே, இதெல்லாம் அவனுக்கு மோக்ஷம் ஒண்ணு இருக்க. மோக்ஷம் தர்மம் எதுக்கு? தர்மம் அர்த்தம் வருதா பாரு, கையில பொருள் வருதா பாரு. அதனால லௌகிக மெட்டீரியல் பீப்புள். ஓகே, அதனால இவாளோட போய் நீங்க கொஞ்ச நேரம் பேசணும்னு வச்சுங்களேன், இங்க கிளாஸுக்கு வரவங்க அவன் பேசுறதே கரெக்டா இருக்கும். ஆமா, குழப்பத்துக்கு கெடுப்பானு அப்படி சொல்லிட்டு வருவான். புரியுதுல? அவனோட பேசுறதே உறவே வச்சு கூட. புரியுதுல? ஏன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் போறாது, அவன் மனசை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் போறாது. ஏன்னா அவன் பேசுறது இன்னும் அழகா இருக்கும், டே டு டே லைஃப்ல பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு இன்வெசிபிள் ஃபேக்டர் வச்சுட்டு பேசுறோம். அதனால அவனோட பேசவே ஆர்கியூமெண்ட் பண்ண நீ சொல்றது கரெக்டுப்பா, உன் வழியில நீ போ, என் வழியில நான் போறேன், நமஸ்காரம் அப்படி சொல்லிட்டு வந்துடணும். புரியுதா? அதனால அவன்கிட்ட பேசவே கூடாது. இதுதான் இவனுக்கிட்ட இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை கிடையாது, வேதத்துல சிரத்த கிடையாது, தர்மத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சிருஷ்டி எப்படி வந்தா அவன் ரொம்ப வெரி சிம்பிள் ஒரு ஃபார்முலா கூட என்ன, பெரிய சிம்பிள், ஆண் பெண் சேர்ந்தா சிருஷ்டி அப்படின்னா பரஸ்பர சம்பூதம். ஆண் பெண்ணுடைய இணைப்பு தான் சந்ததி வருது. அப்ப அதுக்கு முதல்ல சந்ததி அவா பேரண்ட், அதுக்கு முன்னாடி அவா பேரண்ட், அவ்வளவுதான். இதுல கடவுள் எதுக்கு வராரு? ஏன் வீண்டு மம்புக்கு இழுக்கிறனே அப்படின்றான். புரியுதுல? ஓகே, ஊர்த்வ மூலமத சாக்கம் அப்படி இருக்கா. இந்த ஹோல் சிருஷ்டிக்கு பகவான் தான் ரூட்ன்ற அப்படின்னா அது அவன் ஒத்துக்க மாட்டான். ஓகே, பகவான் எங்க இருக்காரு? அவர் ரூட்ல இருக்காரு. ரூட்ல வேர்ல ஊத்தின தண்ணி எங்க போகும்? அந்த தண்டு வழியா போய் இலை கிளைக்கு போய் பூ காய்க்கு பழத்துக்குள்ள போறது அது உன்னால பார்க்க முடியாது, நீ வேருக்கு தான் ஊத்தணும். அதனால நீ பகவானை கும்பிட்டுட்டீங்கன்னா அவன் சொல்லுவான் லாஜிக்க, ஏன்னா பாலை தயிர மோரை இப்படி எல்லாம் ஊத்துறிய தேனெல்லாம் ஒரு ஏழைப்பாடு கொடுத்தா இது பிரயோஜனப்படாதான்னு சொல்லுவான். 2 தடவை கேட்டேன்னு வச்சுக்க கரெக்ட் தான் அப்படி தோணும் நமக்கு.
நீ ஊத்துற ஊத்து இருக்குல்ல, அது வேருக்கு ஊத்துற, புரியுதுதான்? அதுதான் பூ காய் பூக்கு எல்லாம் பறது, புரியுது இல்ல? பகவானுக்கு நீ பண்றது, பகவான் சிருஷ்டியை ஃபுல்லா காப்பாத்துறாரு. அது அது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த வாதம் என்னன்னா, அபரஸ்பர சம்பூதகா அபரஸ்பர சம்பூதகா, காசேத்தான் கடவுளடா, ஆண் பெண், அபரகன ஆண் பரகன பெண், புரியுதா? இவர்களுடைய விஷயம் தான் வந்திருக்கிறது. ஹோல் சிருஷ்டி பங்கன் பண்றது ஒரே ஒரு காரணம், அது காமம், டிசையர். டிசையர் தான் பங்கன் ஆகுறது. காமை காம ஹைத்துக்கம். ஓகே, எல்லாமே காம ஹைத்துக்கம். கிம் அந்நியத்து, வேற என்ன இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா என்ன ஈஸ்வர ஈஸ்வரல பேசிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. இதெல்லாம் அசுர பயல்கள், அரக்க பயல்கள். இன்னொருத்தர் இருந்தான், ஓகே டே நான் தானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டான். அது எக்ஸ்ட்ரீம். அது யாரு? பிரகலாதனுடைய தோப்பினர். ஓகே, இரண்யகசிபு. அப்படி கொஞ்சம் பேர் இருக்கான். ஓகே, நான் தான் கடவுள், உனக்கு சமைச்சு நான் பணம் கொடுக்குறேன்னா கடவுள் கொடுக்குறாரா அப்படி கேப்பா. என்ன அப்பா சாமி கும்பிடுறது இல்லை அப்படின்னு கேட்டா, நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன், நீ கடவுளை கொடுத்தாரு உனக்கு இப்படிலாம் கேட்பான். கொஞ்ச நேரம் இந்த குழந்தை கேட்டதுன்னு வச்சுக்கோ, அதுவும் ராட்சசனா மாறிடும், புரியல? இடையில அம்மா மூச்சுட்டே இருப்பா, பெரிய ராட்சச குட்டி ராட்சச, புரியல? பூதமாவது கேயாது போடா அப்படின்மா. நைனா கொஞ்சம் கற்பூரத்தை போடா, பேய பூதமாது சொல்றா எல்லாம் இருக்கு. ஸ்லைட்டா உடம்புல ஒரு வலி வந்து வச்சுக்கா, நைனா கற்பூரம் ஏத்து கொடுப்பா. புரியுதுல? அப்படி தெம்ப ஓடிறவருக்கு கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியவே தெரியாது இவனுக்கு. கிம் அந்நியத்து. அப்புறம் கடைசி ஸ்லோகத்துல இவர் 9வது ஸ்லோகம் அது என்ன சொல்றாருன்னா, ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய. நாஸ்திர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? அவர்கள் ஃபர்ஸ்ட் ஈஸ்வரா மிஸ்ஸிங், சரீரமே சத்தியம். ஓகே, அரக்கர்கள் பீப்புள், ராட்சச பீப்புள். ஏதாம் மேலே சொல்லப்படிய அப்படி கொள்கை உடையவர்கள், பிரின்சிபல் பிலாசபி உடையவர்கள். அது ஒரு பிலாசபியா? அது ஒரு பிலாசபி. சார்வாக மதம் ஒரு மதம், அவளுக்கு ஒரு பிலாசபி. ஓகே, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு. பைசா இல்லையா கடன் வாங்கிக்கோ. ஐயோ கொடுக்க முடியாது, எவன் கேட்டான்? புரியுதுல? இதெல்லாம் ஒரு குரூப் பிலாசபி இன்னைக்கு இருக்கு. ஓகே, அதனால அவஸ்தப்ய பின்பற்றுகிறார்கள். திருஷ்டிம் எதை? தவறான கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள். ஏதாம் திருஷ்டிம் அவஸ்தப்யகா. அதனால என்ன? அப்படி தவறாக அவர்களுடைய லைஃப் இருக்கிறதுனால கண்டதே காட்சி கொண்டதே கோலம், எழுந்துக்கிறது எப்பயோ எழுந்துக்கிறது, குளிக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, ஏதோ கச்சாமச்சான்னு ஒரு ராட்சச மாதிரி நடந்துக்கிறவர்கள் என்ன ஆகுறார்கள்? என்ன ஆகுறார்களா? நஷ்டாத்மானகா அல்ப புத்தையா, நஷ்டம் அடைகிறார்கள். இவர்கள் தன்னையே இழந்து விடுகிறார்கள், லாஸ் ஆகிறார்கள். இவர்கள் தன்னையே இழந்து விடுகிறார்கள். இவருக்கு பெரிய லாஸ். ஆனா இவர்கள் என்ன சொல்லுவான் தெரியுமா? மத்தவனை பார்த்து சொல்லுவான், என்னத்தை என்ஜாய் பண்ணாம போயிட்டு இருக்கான் அப்படின்னா நம்மளை பார்த்து கேவலமா சொல்லுவான். ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் அவர்களே லாஸ் பண்ணுகிறார்கள். ஓகே, நஷ்டத்தை அடைகிறார்கள். தன்னை இழக்கிறார்கள், நஷ்டத்தை அடைகிறார்கள். எப்படி நஷ்டத்தை அடைக்கிறார்கள்? அர்த்த காம மாத்திரம்தான் லைஃபோட புருஷார்த்தம் அப்படி நினைச்சதுனால தர்மா மோட்சத்தை இழந்தவர்கள், நஷ்டமானவர்கள். தர்ம மோட்ச புருஷார்த்தாத் நஷ்டா. என்ன போய் பேசுற? அப்படிதான் உனக்கு மோட்சமே கிட்டாதுரா. எவன் மோட்சம் கேட்டான்? ஏன்னா உன்னை நம்பி இவ்வளவு பேரு பணம் கொடுக்குறான், அதெல்லாம் துரோகம் பண்றிய. நான் மட்டும் துரோகம் பண்ணனா? உலகமே துரோகம் தான் இருக்கிறது, நான் மட்டும் பெருசா துரோகம் பண்ண. இப்படி அவனுடைய லாஜிக்கு, அவன் பேசுற பேச்சு, இப்படி இருந்தா ஒரு நாள் செத்து போயிடுவா. எல்லாரும் தான் செத்து போறோம். நம்ம சொல்றதே அவன் சொல்லுவான். ஓகே, எல்லாத்தையும் திறந்த மாதிரி இருப்பான். ஆனா கராறு பேர் வழி அப்படியே பிடிச்சுப்பான். தர்மம் புண்ணியம் எல்லாம் இப்ப பணம் கையில இருக்கா பாரு, தர்மமா புண்ணியமா அது அப்படி சொல்லுவான். புரியுதுல? சோ இதெல்லாம் டிஃபிகல்ட் ஓய். ஓகே, சோ இவாளோட பேசவே கூடாது. அப்போ பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம் என்னன்னா, எது லாபம் எது நஷ்டம்னு தெரியாதவர்கள். சோ அதனால என்னன்னா, எது இன்னர் மெச்சூரிட்டி மனப்பக்குவம் அதை அறியாதவர்கள். ஓகே, அதனால இதுதான் உலகத்திலேயே டிராஜடி. எது லாபம் எது நஷ்டம் தெரியாம இருக்கிறாரு பாருங்க. அப்படி தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல,
லாபத்தை வந்து நஷ்டமாகவும் நஷ்டத்தை லாபமாகவும் புரிந்து கொண்டவர்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப. அப்ப அதர்மத்தினால வரக்கூடிய நஷ்டத்தை பார்க்காம அதுல வரக்கூடிய லாபத்தை மாத்திரம் பார்க்கிறது இம்மெச்சூர். ஓகே, அதனால அதுல வரக்கூடிய நஷ்டத்தை பார்த்துட்டானா தன் வாழ்க்கையில அதுக்கு பேர் மெச்சூரிட்டி. இப்ப எது லாபம் எது நஷ்டம் இந்த விவேகம் வந்து தெரியாம இருக்க இது உல்டா பண்ணிட்டான அதுக்கு பேரு ஆசுரி சம்பத். பலரை ஏமாத்தி பொழைச்சி அர்த்த காமத்தில் டெவலப் பண்ணிடுவான். 10 பிளாட் வாங்கிடுவான், 2 கார் வாங்கிடுவான், ஃபுல்லா வாங்கிடுவான். புரியுறதுல? ஆனா அவன் வந்து தன்னை நஷ்டமாக்கிக் கொள்கிறான். ஓகே, அவனுக்கு என்ன நஷ்டமாகிறது? தர்ம மோட்சம் நஷ்டம். புருஷார்த்த அயோக்கியனாகிறான். புரியுதா? ஏன் இப்படி ஆகிறான்? இப்படி மதியிழந்து தன்னை இழந்தவர்கள் எதனால ஆனார்கள் இப்படி? அல்ப புத்தயா. அல்ப புத்தயா பகவான் சொன்னார். பூமா சுகம் எது அல்பம் தது துக்கம். ஓகே, அதனால பல பேர் வந்து அல்பமா நடந்துக்கிறாங்க. இப்ப வந்து 2 வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுங்க, அதுல நல்ல பழம் செலக்ட் பண்ணி சாப்பிட மாட்டான். இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோன்னா அப்படி சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஓகே, எல்லாமே அல்பம். ஓகே, எல்லாத்திலையும் அல்பத்திலையும் நிறைய ட்ரெஸ் இருக்கும். அது புது புது ட்ரெஸ் நாளைக்கே செத்து போயிட்டு என்ன ஆகுறது? என்ன புது ட்ரெஸ் போட்டுனா என்ன இருக்கிறதுலயே 1947 வாங்கினது போட்டு போட்டு அதை போடவே இல்லையே. அதெல்லாம் வந்து அப்புறம் போட்டுக்கணும். ஃபங்க்ஷன் இதுக்கு வருது, எவனா மண்டே போட்டுடுவான். அந்த வருஷம் முழுக்க ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. அவன் டல்ல டிரெஸ்ல இருக்கிறதுலையா போட்டுடுவான். இதெல்லாம் அல்பம். புரியுதுல? இதெல்லாம் அல்பம்னா பெரிய அளவில் இல்லை. உன் மனசுக்குள்ள இருக்கிறத அல்பத்தை பார்த்துட்டே இருக்கணும். பலது இருக்கு. இது ரொம்ப பெருசா சொன்னா இது ஆர்ட் கில்ட் வந்துடும். இது வந்து சாமான்யமா இருக்கு, எல்லாருக்கும் சாமான்யமா இருக்கு இந்த குணம் அல்பம். ஓகே, அதாவது தாராள மனசு இருக்க மாட்டது. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது. பெரிய மனசு இது பெரிய மனசுல அல்பமா இருக்கான். இப்படி நம்ம டயலாக் போடுவோம்ல, அதுதான். ஓகே, இதெல்லாம் இருக்கும். தாராளம், சிக்கனம், கஞ்சத்தனம், அல்பம். கஞ்சத்தனத்துக்கு கீழானது அல்பம். ஓகே, அப்படிப்பட்டது இருக்கிறது. நீ வந்து தாராளமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, சிக்கனமா இரு. ஆனா கஞ்சத்தனமா இருக்காது. கஞ்சத்தனமா கூட இருக்கலாம், அல்பமா இருக்காது. நீ யாரு அனுபவிச்சு தொலை. நாய் பெற்ற தங்கம்பழம் மாதிரி. ஓகே, தானோ அனுபவிக்காது, எதையும் அனுபவிக்காது. புரியுதா? ஜாய். ஓகே, இவர்களை வந்து கீழானவர்கள். எப்படி கீழானவர்கள்? புருஷார்த்தத்துல தர்ம மோட்சத்துக்கு மேலானது அந்த மேலான புருஷார்த்தத்துக்கு வராதவர்கள். ஓகே, இந்த சில ஏழைப்பாடுலாம் பாத்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து தக்காளி அழுகினது எல்லாம் வந்து கூறு கட்டி வைப்பான், மொத்தமா வாங்கிட்டு வந்துருவான். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அவனுக்கு பணம் இல்லாதனால வந்து அவனுக்கு கஷ்டப்படுறது, எப்படியோ வாங்கிட்டு வந்து உடம்ப கெடுத்துட்டு இருப்பான். ஓகே, ஹாஸ்பிட்டல் வந்து 500 ரூபாய் பளிச்சுன்னு கொடுப்பான். ஓகே, ஈடியட் ஃபெலோ. ஓகே, இவன் எப்படி பண்ணா புத்தியில ஏழை. ஓகே, அல்ப புத்தி. ஓகே, அதனால மேலான புருஷார்த்தம் இவனுக்கு மனுஷ லைஃப்ல கொடுத்தோம், மேலான புருஷார்த்தம் இருந்தோம், அதை வந்து தேர்ந்தெடுக்காதவன். புரியுதுல? புத்தி இல்லாதவன். புரியுதா? அதனால தர்மமும் மோட்சமும் தேர்ந்தெடுக்காதவன், மேலான விஷயத்தை தேர்ந்தெடுக்கல இவன். அல்ப புத்திகா நஷ்டாத்மனா. அல்ப புத்தினால புருஷார்த்த நஷ்டத்தை அடைந்து விடுகிறான் இவன். அதனால உபனிஷத்து என்ன சொல்றது? இக அவிதே சேத் தது சத்தியம் அஸ்தி. இக ந அவிதே சேத் மகதி வினஷ்டி. இவன் வந்து இந்த தர்மத்தையும் மோட்சத்தையும் விட்டதுனால லைஃப்ல நஷ்டமோ நஷ்டம். இவன் லைஃப் மனுஷன் மாத்திரம்தான் தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் போக முடியும், ஹையர் லெவல் போக முடியும். இவன் வந்து லோயர் லெவல்ல பக்ஷி, மிருகம், பூச்சி அதெல்லாம் பண்ற வேலையை அர்த்த காம தான் அதனுடைய வேலை. டெய்லி பழைப்படுத்து பாத்தீங்கன்னா ஒரு அணிலும் சரி ஒரு பேர்டு சரி அவளுடைய டியூட்டி எல்லாம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அர்த்த காம அர்த்த காம அர்த்த காம. கொஞ்சம் தர்மம் கூட கிடையாது. ஓகே, அவளுக்கு தர்மம் கிடையாது, அதர்மம் கிடையாது, மோட்சம் மூச்சு. புரியுதா? அதே விஷயத்தை நரர்கள் மனிதர்களுக்கு ஹையர் லெவல்ல இருக்க புருஷார்த்தத்துக்கு கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி நஷ்டாத்மனா. அப்படி ஆயிட்ட பிறகு என்ன ஆயிட்டான்? உக்ர கர்மானஹா.
100 கோடி 500 கோடி 10,000 கோடி லஞ்ச லாவண்யம் மக்களை குழப்பம் பண்றது. ஓகே, நாடு ஏழ்மையா இருக்கிறது, சாப்பிடறதுக்கு வசதி இல்லாம இருக்கிறது, ரோடு வந்து ததிகுணமா இருக்கிறது நம்ம ஊர்ல, இவனோ லூட்டு அடிக்கிறான். அதனால உக்ர கர்மானா இவர்கள் வந்து சுயநலம் மிக்க கொடுமையான கர்மங்களை இவர்கள் செய்வார்கள். வெள்ளை வாடை உடுத்தி கொண்டு வந்து டக்குன்னு அப்படியே டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டுப்பா இப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படி பளிச்சுன்னு வருவான். ஆனா செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா அக்கறம் இல்ல. இது ஒண்ணு செய்யப்பா அப்படின்னா அவனுக்கு லஞ்சம் லாவண்யம் கொடுக்கணும். புரியுதா? பீகார்ல ஒரு மினிஸ்டர் ஒருத்தன் பேசிட்டான், நீங்க வந்து இந்த மாதிரி லஞ்சத்தை வந்து ஒரு சட்டமாக்குங்க, 20% இப்படி கொடுக்கணும், அப்படி ஒண்ணு பண்ணுங்க அப்படி. நம்ம நாட்டிலேயே வந்து அதிகமா லஞ்ச லாவண்யம் வந்து பீகார், அதிகமா மத கலவரம் இருக்கிறது யூபி. ஓகே, அவனை வந்து அந்த சட்டசபை ஏதோ கலைஞ்சு விட்டதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த சபாநாயகர். இதெல்லாம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு. புரியுதுல? இதெல்லாம் வந்து அதனால இதெல்லாம் வந்து வெக்கம் ஆனா எதுவும் கிடையாது, மேல பேசிருக்க நஷ்டாத்ம உக்ர கர்மானா. புரியுதா? லூட் பண்றானே, ஜனங்களுக்காக போய் செய்ய போய் ஜனங்களுக்காக நம்ம காசு போட்டு கொடுத்து போயிட்டு. இப்ப வந்து காமராஜர் இருந்தாரு, ஓகே, அவர்கிட்ட வந்து அம்மா வந்து கேட்டா, 2 பேர் வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு, நீங்க கொடுத்த காசுக்கு இப்ப இல்ல, ஏதாவது பால் கிலோ வாங்கணும், பைசா கொடுக்கணும், இந்த மாதிரி நமக்கு இவ்வளவுதான் வருமானம். ஓகே, ஆனா அப்ப காபி தண்ணி கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது, வெறும் தண்ணி கொடு அப்படின்ட்டு. புரியல? கடைசி வரைக்கும் வந்து கொடுக்கவே இல்லை அவரு. லஞ்ச லாவண்யம் அப்பழுக்கற்றவர். ஓகே, அந்த ஒரு பைசா இதுல பர்ஸ்ல இருக்கிறது அவருக்கு தெரியும். ஓகே, எக்ஸ்ட்ரா காசு வர அப்பேற்பட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு தெய்வீக புருஷன். புரியுதா? இப்ப தெய்வீக புருஷன். அதனால உக்ரகர்மானஹா என்ன வேணா செய்வான், எப்படி வேணா செய்வான். ஓகே, ஜகதஹா அகீதஹா, ஜகதஹா அகீதஹா இவர்கள் சமுதாயத்துக்கு எதிரானவர்கள். ஷாயா பிரபந்தி நாசத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து நம்ம பாடியில எப்படி கேன்சர் செல் இருக்கிறதோ நம்ம உடம்பே அழிச்சிடுமோ, அதுபோல சமுதாயத்தில் புறையோடி இருக்கிறவர்கள், சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய நாஸ்திக அசுரி அரக்கர்கள். இத வந்து பேரண்டேஜ்ல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய வந்து ப்ராப்பரா வளர்க்காதனால வந்த விளைவு. அங்கேயே நம்முடைய தெய்வீக சம்ஸ்காரத்தெல்லாம் கொடுத்து அவனை பிராகிருத புருஷனா இல்லாம சம்ஸ்கிருதி புருஷன் ஆக்கியிருந்தா சொசைட்டி இப்படி பாழா போயிருக்காது. புரியுது? இப்ப கனெக்ஷன் எனக்கு என்ன கனெக்ஷன் புரியணும். புரியுதா? அப்ப எவ்ரிடே எவ்ரி மூமெண்ட் நம்ம நம்மளுடைய லைஃப் அலர்ட் லைஃப் இருக்கணும். சப்போஸ் நாம வந்து இந்த தர்மா மோட்சத்துக்கு வந்தும் கூட அர்த்த காம பர்சூட்லயே இருப்போம், அதை நீ ஆனஸ்டியா கண்டுபிடிச்சு ஷிஃப்ட் பண்ணணும். புரியுதா? இப்படி பண்ண வாழ்க்கை பண்ணினா நம்ம தெய்வீக சம்பத்து சத்துவத்துக்கு நம்ம வருவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.